தவக்கால சிந்தனையின் 33வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நாம் இறைவனை அடையக்கூடிய வழி என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது பிலசாபிக்கல் அதாவது தத்துவ ரீதியாகவும் சைக்காலஜிக்கல் மன ரீதியாகவும் பல வகையான டெஃபனிஷன்களை நம்மளால் கொடுக்க முடியும். குறிக்கோள்களை நம்மளால் கொடுக்க முடியும். தத்துவங்களை நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவே அதற்கான வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார். இறைவனை அடைய நீங்கள் குழந்தையின் மனநிலையை அடைய வேண்டும். குழந்தையாக மாற வேண்டும். குழந்தையின் மனநிலையை பெற்றிருக்க வேண்டும். இயல்பாக ஒரு குழந்தையின் மனநிலை என்பது என்ன? ஒரு குழந்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? தனது பெற்றோர்கள் மிக குறுகிய வட்டத்தில் அந்த குழந்தைக்கு அறிமுகம் செய்த நபர்களை தவிர வேறு யார் ஒருவர் தொட்டாலும் அவர்களுடைய மூச்சு காற்று பட்டால் கூட அந்த குழந்தை உடனடியாக அழ ஆரம்பித்துவிடும். பிறரை அவ்வளவு எளிதில் நம்பாது. மூன்றாவதாக சொல்லக்கூடிய புதிய விஷயங்களை உடனடியாக கிரகித்துக் கொள்ளும். ஒரு நாய்க்குட்டி போல சொல்வதை எல்லாம் ஆம் என்று நம்பக்கூடிய மனநிலையில் இருப்பதுதான் ஒரு குழந்தையின் மனநிலை. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு மனநிலையாக ஒரு குழந்தை எப்பொழுதும் இன்றைய அந்த ஒரு மொமெண்ட்ன்னு சொல்லுவோம்ல, அந்த நாளை குறித்து, அந்த நிமிடத்தை குறித்து தான் மகிழ்ச்சியாக இருக்கும். நேற்று என்ன நடந்தது என்பதோ, நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதோ அந்த குழந்தை சிந்திக்காது. அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் குழந்தையாக மாறாவிடில் விண்ணரசில் சேர மாட்டீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்றால், அந்த குழந்தையின் மனநிலை என்னென்னவாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது, இது எல்லாம் மிக சாதாரணமாக குழந்தையின் மனநிலையாக இருக்கின்றது. இந்த மனநிலையில் நாம் இருக்கின்றோமா? நாம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவசிக்கின்றோமா? அவருடைய வார்த்தைகளை நம்புகின்றோமா? மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா? சொல்லுவதை ஆம் என்று ஏற்றுக்கொள்கின்றோமா? இப்படி ஒரு குழந்தையின் மனநிலையோடு நாம் நம்மை ஒப்பிட்டால் மிக எளிதாக நாம் எந்த அளவிற்கு இறைவனை விட்டு விலகி இருக்கின்றோம் என்றும், நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவில் உள்ள பிரிவு என்பது, அந்த இடைவெளி என்பது எவ்வளவு அதிகம் என்பதை நம்மால் உணர முடியும். குழந்தையின் மனநிலை பெறுவோம். வாழ்வில் கிறிஸ்துவின் வார்த்தையை சிந்தித்து மகிழ்ச்சியாய் வாழ்வோம்.